அன்பான மக்களே அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஏகே தமிழ். இப்போ நம்ம எங்கே இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா குவாலா லிப்பிஸ் பஹாங்கில் இருக்கோம். ஸோ இங்கே நிறைய பேர் வந்திருப்பீங்களா இல்லையான்னு தெரில. எனக்கு இங்கே வரத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நான் தங்கியிருக்கிற ஹோட்டல் வந்து ஹோட்டல் பிஸ்தாரி. ஸோ இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குவாலா லிப்பிஸில் வந்துட்டு அழகான ஒரு முருகன் கோயில் இருக்காங்க. ஸோ அவங்கள தான் பார்க்க போகிறேன். அவங்களோட தரிசனம் எடுத்த பிறகு குவாலா லிப்பிஸ் டவுனில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். என் வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏகே தமிழ் ஃபாலோ பண்ணாதுங்க, ஏகே தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. ஆக்சுவலி கிராப் எடுத்து போகலாம், ஆனால் என் ஹோட்டல்லேருந்து கோயிலுக்கு வந்து 1 கிலோமீட்டர் தான் காமிக்குது. அதனால் நடந்தே போவோம்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கேன். இன்னொன்று குவாலா லிப்பிஸோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுங்காய் லிப்பிஸ் அது அருகாமையில் தான் வந்து இந்த டவுன் இருக்கும். ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட நான் நடந்து கூட்டி போய் காமிக்க போகிறேன். இப்போ சுங்காய் லிப்பிஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஓகேங்களா? சுங்காய்னா ஆறு, லிப்பிஸ் ஆறு. சுங்காய் லிப்பிஸ் பாலத்தில் இப்போ நான் நடந்து போய்கிட்டு இருக்கேன். பாருங்கள், சுங்காய் லிப்பிஸ் ஆறு எவ்வளோ பெரிய ஆறு பாருங்கள், எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள். டேய் அப்பா, நீங்கள் குவாலா லிப்பிஸ்க்கு ட்ரெயினில் கூட ஏறி வரலாங்க. இங்கே பாருங்கள், தண்டவாளம்லாம் இருக்குது. ஓகே, ட்ரெயினில் கூட நீங்கள் ஏறி வரலாம். ஓகே, நம்மளோட முருகன் கோயிலுக்கு இன்னும் ஒரு 4 நிமிஷம் காமிக்குது. ட்ரெஸ்லாம் நல்லா இருக்குது. சப்பத்தெல்லாம் பாருங்கள் எப்படி போட்டிருக்கீங்கன்னு. தெரியுமாண்ணா அங்கிள் கொந்தான்? ஓ சந்தி. ஓகே ஓகே. குவாலா லிப்பிஸ்லேருந்து நீங்கள் 1 ஹவர் ட்ராவல் பண்ணிங்கன்னா கேமரன் ஹைலேண்ட்ஸ்க்கே போயிடலாம் அப்படின்றாங்க. ஓகே, ரொம்ப நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. ஹாஸ்பிட்டல் குவாலா லிப்பிஸு, குவாலா லிப்பிஸ் பஹாங், மலேசியாவிலேருந்து யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு, கூட்டாளிக்கு எல்லாத்துக்கும் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லா இந்தியர்களும் தமிழர்களும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முருகன் கோயிலுக்கு வந்துட்டேன் காலையிலே. அப்பாடா, ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா. அழகாக செஞ்சு கொடுத்துருக்காங்க நடைபாதை எல்லாமே உங்களுக்காக. முருகன் கோயிலுக்கு வந்து விட்டோம். ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா. கோயில் பாருங்கள் ஒரு அழகாக இருக்குன்னு. ஓகே மக்களே, ஸோ கோயிலுக்குள்ளே போயாச்சு, சாமியை கும்பிட்டாச்சு. இப்போ அடுத்து நான் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த குவாலா லிப்பிஸில் வந்து பழமை வாய்ந்த பில்டிங்ஸ்லாம் நிறையா இருக்குன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு நிறைய விதமான உணவுகளாக இருக்குது, நீங்கள் சாப்பிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வாங்க போய் பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்ட்டுன்னு. ஓகேவா? ஸோ மறக்காமல் ஏகே தமிழை ஃபாலோ பண்ணுங்கள். குவாலா லிப்பிஸ் டவுனுக்குள்ளே இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், அழகான மியூரல்லாம் இருக்குது. அவர் தான் வந்து பஹாங் மாநிலத்துடைய மாமன்னர். அவரும் அவங்களோட துணைவியாரும் 2 பேரும் இருக்காங்க. ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்துக்கலாம். இதான் ரவுண்ட் அபவுட். வாங்க நடந்து போவோம், என்ன தான் இருக்குன்னு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் சேர்ந்து. இப்போ இங்கே வந்து ஒரு ஃப்ளைஓவர் இருக்குது. ஓகே, அதில் தான் நம்ம ஏற போகிறோம். ஏறிட்டு ரயில் தண்டவாளத்தை க்ராஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? பாருங்க ரயில் தண்டவாளம் அங்கே பாருங்கள் எவ்வளோ ஆளுன்னு. காலையிலே மேடான் செலேர சீனு அப்படின்னா சைனீஸ் உணவு எல்லாமே இங்கே இருக்க போது. வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், ஓகேங்களா? கொய்யமையான்னு சத்தமாக தான் இருக்குது போங்க, அவ்வளோ ஆள். நீங்கள் குவாலா லிப்பிஸ் வந்தீங்கன்னா என்ன ஒன்று ஆக்டிவிட்டி செய்யலான்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம், ஓகேங்களா? ரைட், பாருங்களேன் நிறைய இடம் இருக்குங்க. இது கியூஆர் இருக்குது, இந்த கியூஆர் கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஓகே, வாவ். பார்த்தீங்கன்னா காலையிலே நாசியாயம் சாப்பிட்லான் இருக்கேன், ஓகேங்களா? நாசியாயம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பேருன்னு. அப்பா சரியான ஆள். ஸோ வாங்க நாசியாயம் ஒரு பிடி பிடிப்போம். வாங்க நாசியாயம் ஒரு பிடி பிடிப்போம். நல்லா இருக்கு.
கோழி வந்து சாஃப்டாக இருக்குது. மக்களே சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த ஓல்ட் டவுன் சொல்கிறாங்களே, குவாலாலும்பிஸோட ஓல்ட் டவுன். ஸோ இங்கே தான் வந்து நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இது கொஞ்சம் ஃபேமஸ். ஏன் அப்படின்னா 1800 காலகட்டத்தில், அதாவது பிரிட்டிஷ் மொத ஆட்சி செய்யும் பொழுது இங்கே தான் வந்துட்டு அவங்களோட மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸாக பயன்படுத்தியிருக்காங்க பஹாங் மாநிலத்துக்கு. ஓகேங்களா? ஸோ அதை ஒட்டி நிறைய விஷயங்கள் இருக்குது, அவங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எங்கே போய்ட்ருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 0 மைல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 0 மைல் பார்த்திங்களா, தெரியுதா? கோசோங் பத்து அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ மொத பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி செய்யும் பொழுது இங்கேருந்து தான் குவாலாலும்பூருக்கு ரோடு போடுறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க இந்த 0 மைல். அதாவது இங்கேருந்து குவாலாலும்பூர் போகிறதுக்கு அவங்க வந்து உக்கோர் பண்ணியிருக்காங்க. உக்கோர்னா மெஷர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. குவாலாலும்பிஸ்லேருந்து குவாலாலும்பூர் போடுற ரோட்டுக்கு மெஷர்மெண்ட் பண்ண இடம் இங்கே. அதனால தான் இங்கே 0 மைல் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எப்போ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1800 பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது 1955 வரைக்கும் இந்த இடம் தான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக பயன்படுத்தியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கலாம். ஓகே, ஜெலாய் ரிவர், லிப்பிஸ் ரிவர், நிறைய ஐட்டங்கள் போட்டிருக்கு பாருங்கள். ரைட் கைஸ், இதுதான் அந்த 0 மைலோட ஒரிஜினல் கல், குவாலாலும்பிஸ் 0 மைல். அந்த பில்டிங்கோட ஹிஸ்ட்ரிலாம் பாருங்கள். 1960, 1928 கட்டினது. ஓகே, இதெல்லாம் வந்து பழமை வாய்ந்த போஸ்ட் ஆஃபீஸ். ஓகேங்களா? பஸ்கில் அட்டிக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். என்ன மாதிரி பஸ்கில் வேணும் வாங்கிக்கலாம். இது என்ன கடை? இதோ பஸ்கில் கடை தான். இதெல்லாம் 1927 கட்டின பில்டிங் எல்லாமே பாருங்கள். ஓல்ட் டவுன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அழகான மியூரல் இருக்குது. கேடிஎம் ரயில் வண்டி, அதோட மியூரல் வந்து அழகாக வரைஞ்சிருக்காங்க. கார்ட்டூன்ஸ்லாம் இருக்குது, சாப்பாடு கடைலாம் இருக்குது. இங்கே வந்து பாருங்கள் 1888 மஸ்ஜித் நகரி என்னென்ன கட்டப்பட்டது எல்லாமே இருக்குது. பினேங் கிளாப், ருமாக்கடியாமான், பழைய ரயில் வண்டி. ஓகே, ஸ்லமாத் ஜாலான், நிறைய கடைங்க இருக்கெல்லாம், மியூரல்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 1926 கட்டப்பட்டது. ஓகேங்களா? பழைய பில்டிங்கை இன்னும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரைட், பார்க்கலாம் நீங்கள். இங்கே வந்து பார்த்திங்கனாலும் நிறைய பழைய பில்டிங்ஸ்லாம் இருக்குது, நிறைய மியூரல்ஸ்லாம் வந்து வரைஞ்சிருக்காங்க. வாங்க அப்படியே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டுன்னு. குவாலாலும்பிஸ் ஆஸ் அ லிட்டில் லண்டன் கூட பேர் போயிருக்குங்க. இவர் தான் அவர் பேர் வந்து பாருங்கள், சர் ஹியூஜ் சார்லஸ் கிளிஃபர்ட். இவர் தான் வந்து இந்த குவாலாலும்பிஸை வந்து பெரிய லெவலில் கொண்டு போயிருக்காரு. கவர்மெண்ட் ஆஃபீஸோட எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். கைஸ், இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா 1921 கட்டியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கடை கூட இருக்குது, ஷரிகாட் பெருமாள் சொல்லி. சுமார் 105 வருஷமாக அந்த கடைங்க இங்கே இருக்குது. அருமையாக இருக்குது, பார்க்குறதுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. சரி வாங்க நம்ம அண்ணனை பார்ப்போம். வணக்கண்ணே. வணக்கங்க. உங்கள் பேர்? என்னோட பேர் பாலாங்க, தனபாலன். தனபாலனா? பாலான்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே கடை வச்சுருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 49-50 வருஷமாக வச்சுருக்கிறேன். இந்த பில்டிங்கே 105 வருஷம், அதில் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக இருக்கீங்க. 50 வருஷமா. ஸோ இங்கே எப்படி நம்ம தமிழ்நாடு நிறைய பேர் இருக்காங்களா குவாலாலும்பிஸ்ல? ஒரு காலத்தில் இருந்தாங்க. கேடிஎம்ல ஃபுல்லாக வந்து எல்லாமே தமிழ்நாடு தாங்க. இப்போ எல்லாம் குறைஞ்சிட்டாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. ஓரளவு இருக்காங்க, குடும்பம் இருக்குது, கொஞ்சம் குடும்பம் இருக்குது, எல்லாம் வயசானவங்க தான் இருக்காங்க. ஆமாம், இளையோர்லாம் வெளியாகிட்டாங்க. இல்லை, அதான் நானும் வந்துட்டு குவாலாலும்பிஸ்ல என்ன தான் இருக்குது சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலான்னு தான் வந்தேன். ஸோ பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இப்போ தான் முருகன் கோவில் போயிட்டு வந்தேன். நல்லா கட்டியிருக்காங்க முருகன் கோவில், புதுசாக கட்டியிருக்காங்க. அதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காய்ஸ், மறக்காமல் ஏகி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? கூட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாரு பாருங்க. ரொம்ப நன்றிண்ணே. ஓகேங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஏகி தமிழ் உங்களை பாருங்க, உங்களை இதை பாருங்க, சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே, மக்கள்லாம் வாங்க, பீஸ்ஃபுல்லாக மக்கள், எங்குள்ள மக்கள்லாம் வாங்க. நம்ம கடையில் பூஜை பொருள் தேவையான எல்லாம் இருக்குது, நியூஸ் பேப்பர் இருக்குது, நியூஸ் பேப்பர் ஏஜென்ட் நம்பர் எல்லாம் வந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. ஓகேங்க. பில்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1920 கட்டின பில்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? நகை கடைங்களாம் இருக்குது. பாருங்கள், பெர்சத்வான் புக்கடாய் கோப்பி.
நிறைய பேக்கு கடைங்க தான் இருக்குது, ஏகப்பட்ட பேக் கடைங்க, ஸ்கூல் பேக் கடைங்க எல்லாமே இருக்குது. இங்கே நம்ம தமிழ்நாடு கடைங்க இருக்குது, மாலை கடைங்கெல்லாம் இருக்குது, முடிவெட்டுற கடைங்க இருக்குது, நிறைய கடை இருக்குங்க, ஏகப்பட்ட கடை இருக்குது. ஸோ நீங்கள் குவாலி லிப்பீஸ் வந்தால் மினி ஷாப்பிங் பண்ண போகிறதுனா கூட மினி ஷாப்பிங் பண்ணலாம். ஸோ மறக்காமல் ஏகே தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேங்களா? அந்த ஸ்டேம் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள், அழகாக இருக்குது. ஓகே மக்களே, இப்போ நம்ம எங்கே போய்ட்ருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜாலான் தான் ஸ்ரீ அப்துல் ராசா. இங்கே வந்து முஸ்லீம்கள் சாப்பிடக்கூடிய நிறைய கடைங்க இருக்குது, வரிசையாக கடை தான் பாருங்களேன். வாங்க உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. ஓகே, மலாய்கர்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு எல்லாமே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். பொங்கல் வரைக்கும் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாமேல் புல்லு ரெண்டாங் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் தான் ஜாமேல் வச்சுட்டு பாருங்கள், அப்பாங்க ஜாமேல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாங் ஐயம், ஓகேங்களா? இதுதான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அவர் தான் அப்பாங்க ஜாமேல். எஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டக்கிங்க, இது வந்து கோழி, ஓகேங்களா? ஸோ அது வந்து மலாய்கர் கடைங்க. இங்கே வந்து பார்த்தா சைனீஸ் ரெஸ்டாரண்ட், ஓகே, ஸ்மால் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், நிறைய ஃபேமஸான மீலாம் இங்கே இருக்குன்றாங்க. பேர் வந்து சொங்கோங் மீ அப்படின்றாங்க. நிறைய பேர் தான் சாப்பிட்டுட்ருக்காங்க, அவர் சாப்பிட்டுட்ருக்காரு அவரும். இதுதான் இது சொங்கோ ஹக்கா நூடுல், அதுதான் ஃபேமஸான மீயா, ஓகேங்களா? இதுதான் சொங்கோங் மீ, ஓகே. இதுதான் ரொம்ப ஃபேமஸ் தான். அவங்க செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. நம்ம தமிழ்நாடு தான் மெயினாக இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க போய் பார்ப்போம் பொங்கல் வரைக்கும் என்ன இருக்குன்ட்டுன்னு. நான் வரும்போது நாசியம் சாப்பிட்டனால எனக்கு பசிக்கல, இல்லாட்டினா கண்டிப்பாக நான் இங்கேயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருப்பேன். சரியான சாப்பாடு கடையாக இருக்குது இங்கே. அப்போ சுங்காய் லிப்பீஸ் பாருங்க, இதே பாருங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு ட்ரை பண்ணிடுவோம். பகலாலி போடுறாங்க. ஓகே, சொங்கோ ஹக்கா நூடல் இருங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். எப்போ இருக்குன்னு தெரில, சாப்பிட்டு பார்ப்போம். சொங்கோ ஹக்கா நூடல் இதில் சாப்பிட்டு பார்ப்போமே. மீன் நல்லா சாஃப்டாக இருக்குது, கோழியும் நல்லா இருக்கு. கடை காபி ஸ்டேஷன், ஓகேங்களா? சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். காபி ஸ்டேஷனில் போயிட்டு சிம்பிளாக என்ன குடிக்கலாம் பார்ப்போம். நிறைய ஆள் தான். ஸோ இந்த கடையோட என்வாயர்மெண்ட் பார்த்தாலே நல்லா இருக்குது. கடையில் உள்ள பிளாக்லாம் பாருங்களேன், அந்த காலத்தோட பிளாக் அப்படியே என்டிக்காகவே ஃபாலோ பண்ணுறாங்க, பார்த்தீங்களா? கரண்டெல்லாம் அவ்வளோ அழகாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஃபேனுக்கு எல்லாத்துக்கும் பாருங்கள், நல்லா சுத்தமாக இருக்குது வேலை. குவாலி லிப்பீஸில் இன்னொரு ஒரு ஃபேமஸான ஃபுட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா இதாங்க, இந்த ஹாஃப் பாயில் ஏக்கு, அப்புறம் வந்து காயாவும் பட்டரும் போட்ட டோஸ்ட், அண்ட் வந்துட்டு இது காஃபி இருக்குது. ஆனால் நான் மெல்லோ எடுத்துருக்கேன், ஓகே. நீங்கள் இது எப்படி சாப்பிடுவீங்கன்னு தெரியாது, நான் இப்போ நம்மளாம் எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ரொட்டி எடுத்து முட்டை இருக்குல்ல, இந்த முட்டையில் அப்படி நல்லா கலக்கிட்டு முட்டை. ஓகே மக்களே, ஓரளவுக்கு குவாலா லிப்பீஸோட ஓல்ட் டவுனை உங்களுக்கு நான் சுற்றி காமிச்சிட்டேன். குவாலா லிப்பீஸ் பஹாங், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ முடிஞ்சால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நான் எங்கே சுற்றி பார்க்க போகணுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக சுற்றி பார்க்க போகிறேன், வீடியோ எடுக்கிறேன், உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் யூடியூப்பில். மறக்காமல் ஏகே தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். லிப்பீஸோட பாலம் பாருங்கள், சுங்காய் லிப்பீஸோட பாலம் பாருங்கள் எவ்வளோ உயரமாக கட்டியிருக்காங்கன்னு.